என் தங்கப்பிள்ளையே, இன்று இந்த வருடத்தினுடைய கடைசி நாள். அது மட்டுமல்லாமல் இன்று காலை 11:51 பிறகு தேய்பிறை பஞ்சமி திதி ஆரம்பமாகின்றது. என் தங்கமி, தேய்பிறை பஞ்சமி திதியானது இந்த வருடத்தின் கடைசியிலும் அடுத்த வருடத்தினுடைய தொடக்கத்திலுமாக நிறைவடைகின்றது. என் குழந்தை, நிச்சயமாக இந்த நாள் உன் வாழ்க்கையில் உன்னை சூழ்ந்திருக்கின்ற அத்தனை இருளும், உன்னை ஆட்டி படைத்த சோகங்களும் உன்னிடத்தில் இருந்து நீங்கி இனிமேல் உன் வாழ்க்கையில் புதிய நம்பிக்கையும் பல நன்மைகளும் நடக்கப் போகின்றது. இத்தனை நாட்களாக என் குழந்தை வாழ்க்கையில் எதை சாதித்தோம் என்று நினைக்கின்றாயல்லவா? நீ சாதித்த விஷயங்கள் ஏராளம். எல்லோருக்குமே இந்த ஆண்டு அத்தனை கஷ்டங்களை கொடுக்கவில்லை. ஒரு சிலருக்கு மட்டும்தான் கஷ்டங்களை கொடுத்தது. அப்படியானால் நாளை உன்னுடைய வாழ்க்கையில் பல நல்ல மாற்றங்கள் நடக்கப் போகின்றது என்பதனை நீ உணர்ந்து கொள்ள வேண்டும். இன்றைய நாள் உன் தாயானவள் எனக்கு உகந்த பஞ்சமி திதி. என் தங்கமே, இன்று நீ வணங்க வேண்டியது என்னை அல்லவா? உன் தாயானவள் என்னுடைய அன்பையும் அருளையும் நீ முழுமையாக பெற்றுவிட வேண்டிய நாள். எல்லோருக்கும் அத்தனை எளிதாக கிடைத்து விடாது உன் அம்மா என்னுடைய ஆசீர்வாதம். ஆனாலும் என் குழந்தை, நீ அந்த ஆசீர்வாதத்தை என்னிடத்தில் இருந்து மிகவும் எளிதாக பெற்று கொண்டிருக்கிறாய் என்றால், என் தங்கமே, நிச்சயமாக உன்னுடைய மனதில் நீ கொண்டிருக்கின்ற அன்பு அதிகம். உன்னுடைய அன்பிற்கு பரிசாகத்தான் அம்மா தினம் தினம் உன்னோடு பேசிக்கொண்டிருக்கின்றேன் என்பதனை மறந்து விடாதே. என் குழந்தை, சில விஷயங்கள் வாழ்க்கையின் நீ புரிந்து கொள்ள வேண்டியது மட்டுமல்லாமல் உணர்ந்தும் கொள்ள வேண்டும். பிரச்சனைகள் வாழ்க்கையில் வராமல் இருக்க வேண்டும் என்றால் சிலரிடம் கேள்விகளை கேட்கக்கூடாது. சில நேரங்களில் சிலருக்கு அவர்கள் கேட்கின்ற கேள்விகளுக்கு நீ பதில் சொல்லக்கூடாது. சிலரிடம் பேசவே கூடாது. இந்த மூன்றையும் நீ சரியாக பின்பற்ற வேண்டும். எந்தெந்த நேரத்தில் என்பதனை மட்டும் புரிந்து கொள்ள வேண்டும். ஒருவன் நீ கேட்கின்ற கேள்விகளுக்கு நியாயமற்ற முறையில்தான் பதிலை சொல்வார். எப்பொழுதும் அவர்களிடம் இருந்து பொய் மட்டும்தான் வெளிவரும் என்றால் அவர்களிடம் ஒரு நாளும் நீ கேள்வி கேட்காதே. சிலரது கேள்விகள் உன்னுடைய உணர்வுகளை தூண்டுவதாக இருக்கும். உன்னை கோபப்படுத்தவும் உன்னுடைய மனதை காயப்படுத்துவதாகவும் இருக்கும். அப்பேற்பட்ட சூழ்நிலையில் என் குழந்தை, அவர்களுக்கு ஒரு நாளும் நீ பதில் சொல்லாதே. என்னதான் நியாயமான பதில் கொடுத்தாலும் அது அவர்களுக்கு திருப்தியாக இருக்க போவது கிடையாது. பேசவே கூடாது என்று சொல்கின்ற நபர்கள், என் தங்கமே, எந்நாளுமே உன்னுடைய வளர்ச்சியை தடுத்து நீ சிறிதளவு வாழ்க்கையில் முன்னேற்றத்தை கண்டால் கூட உன்னை அப்படியே வாழ்க்கையில் இருந்து கீழே தள்ள நினைப்பவர்கள். இவர்களோடு உன் வாழ்க்கையில் எந்தவிதமான தொடர்புகளையும் நீ வைத்து கொள்ளாமல் நீ உன் வாழ்க்கையை நோக்கி பயணித்து கொண்டே இரு. சந்தோஷத்தையும் சோகத்தையும் தாங்கிக் கொண்டு நீ இப்பொழுது எழுந்து நடமாடி கொண்டிருக்கின்றாயல்லவா? அதற்கு காரணம் உன்னுடைய மனது. உன்னுடைய மிகச்சிறந்த நண்பன் உன்னுடைய மனசாட்சி என்பதை நீ மறந்து விடாதே. முதலில் உன்னை நீ நேசிக்க ஆரம்பி. உன் மீது உனக்கிருக்கின்ற அன்பு எந்த அளவிற்கு பெரிதாக இருக்கின்றதோ அந்த அளவிற்கு உன் வாழ்க்கையில் சந்தோஷம் முழுமையாக நிறைந்திருக்கும் என்பதை மறந்து விடாதே. கவலைகளே இல்லாத வாழ்க்கையை கடவுள் யாருக்கும் கொடுப்பது இல்லை. ஆனால் கவலைகளை மறக்கச் செய்கின்ற பல நல்ல விஷயங்களை உன்னை சுற்றி நான் கொடுத்திருக்கின்றேன். என் தங்கமே, எத்தனையோ கஷ்டத்தில் இருந்து பார். ஆனால் ஒரு சிறு குழந்தை உன்னை பார்த்து ஒரு புன்னகை கொடுக்கிறது என்றால், ஒரு பிறந்த மழலை
உன்னை பார்த்து சிரித்து விட்டது என்றால் அந்த ஒட்டுமொத்த கவலையும் உன்னை விட்டு மறந்து போகும். அதுதான் நான் உனக்கு கொடுத்திருக்கின்ற மிக பெரிய ஆறுதலுக்கான பொக்கிஷம் என்பதனை நீ அந்த நேரத்தில் புரிந்து கொள்ள வேண்டும். தெய்வம் நம்முடைய மனநிலையை மாற்றுகின்றது என்பதனை நீ உணர்ந்து கொள்ள வேண்டும். இதுபோன்று வாழ்க்கையில் கிடைக்கின்ற சிறு சிறு சந்தோஷங்களையும் நீ அனுபவித்து வாழ வேண்டும். ஏனென்றால் வாழ்க்கையின் கடைசி நிலையில் நிற்கும் பொழுது நாம் எதை சந்தித்தோம், எந்த நேரத்தில் எப்படி இருந்தோம் என்று சிந்திக்கும் பொழுது நாம் யாரிடத்திலும் நல்ல பெயர் எடுக்கவில்லை, யாருடைய சந்தோஷத்திற்கும் நாம் காரணமாக இல்லை என்று ஒரு நாளும் நினைத்துவிடக்கூடாது. மற்றவர்களினுடைய வார்த்தைகள் உன்னை சந்தோஷப்படுத்தி இருந்தால் உன்னுடைய வார்த்தைகளும் மற்றவர்களை சந்தோஷப்படுத்த வேண்டும் என்பதை மட்டும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். இந்த வாழ்க்கை உனக்கு ஒரு விசித்திரமான புத்தகம் என்பதனை முதலில் புரிந்து கொள். நேற்றைய பக்கத்தை திரும்பி பார்க்கலாம், ஆனால் நாளைய பக்கத்தை புரட்டி பார்க்க முடியாது. இந்த புத்தகத்தை நீ சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். என் குழந்தை, வாழ்க்கையில் சிலரது கஷ்டங்களை எல்லாம் பார்த்தால் நீ நிச்சயமாக இந்த வாழ்க்கையை வேண்டாம் என்று நினைக்கவே மாட்டாய். அவர்களின் இடத்திலிருந்து பார்க்கும் பொழுது இந்த வாழ்க்கை நமக்கு நிச்சயமாக பல சந்தோஷத்தை கொடுத்திருக்கிறது என்று நினைத்துதான் மன மகிழ்ச்சி அடைவாய். என் தங்கமே, இந்த வருடம் உன் வாழ்க்கையில் கொடுத்த சில விஷயங்கள் நீ புரிந்து கொள்ள வேண்டும். சிலரது உண்மையான முகம் என்னவென்பதை தெரிய வைத்திருக்கின்றது. பொய்யான மனிதர்களை உனக்கு கண்டுபிடித்து கொடுத்திருக்கின்றது. பொய்யான முகங்களை கண்டு மனம் வெதும்பி போயிருக்கின்றாய். உண்மையான மனிதர்களையும் அடையாளம் கண்டு கொண்டாய். என் தங்கமே, இவையெல்லாம் உனக்கு புரிய வைத்த இந்த வருடத்திற்கு நிச்சயமாக நீ நன்றியினை சொல்ல வேண்டும். சந்தோஷத்தை எந்த அளவிற்கு அள்ளி கொடுத்ததோ அந்த அளவிற்கு உனக்கு சோகத்தையும் அள்ளி கொடுத்தது என்பது நிதர்சனமான உண்மை. என் குழந்தை, உனக்கு உன்னை சுற்றி இருக்கின்ற எத்தனையோ உறவுகளினுடைய போலியான முகத்தை கிழித்தெறிந்து உண்மையான முகத்தை காண்பித்ததோடு மட்டுமல்லாமல் நீ இந்த வாழ்க்கையில் யாரையெல்லாம் அதிகமாக நம்பினாயோ அதுவெல்லாம் பொய்யான முகம் என்றும், யாரையெல்லாம் நம்பாமல் இருந்தாயோ அவர்கள்தான் வாழ்க்கையில் நிஜம் என்றும் உனக்கு உணர்த்தி இருக்கின்றது. என் தங்கமே, எதிர்பார்ப்பை தெய்வத்தின் மீது வைக்க வேண்டும், மனிதர்களின் மீது ஒரு நாளும் வைக்காதே என்று நான் சொன்ன வார்த்தைகள் ஒவ்வொன்றும் உன் மனதிற்குள் இப்பொழுதுதான் புரிய தொடங்கி இருக்கின்றது. போலியான முகத்தை கண்ட பிறகுதானே அம்மாவினுடைய வார்த்தைகள் உனக்கு புரிகின்றது. என் தங்கமே, இனிமேலாவது மனிதர்களை நம்பி ஏமாறாமல் கஷ்டங்கள் வரும்பொழுது தெய்வத்தை நாடி வா. நிச்சயமாக உன் வாழ்க்கையில் உனக்கு மிக பெரிய வெற்றி கிடைத்தே தீரும். என் குழந்தைக்கு இது நாள் வரையில் பட்ட கஷ்டங்களினால் அடுத்த வருடம் தொடங்கும் பொழுது தன்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்ற எண்ணம் உன் அம்மா நான் சொல்லவா? அடுத்த வருடமாவது ஏதோ வாழ்க்கையில் பொய்யான உறவுகளை சந்திக்காமல், பொய்யான அன்பிற்கு ஏங்காமல், பொய்யானவர்களிடத்தில் ஏமாறாமல் இந்த வாழ்க்கை இருந்தாலே போதும். மற்றவற்றை எல்லாம் நான் சமாளித்து விடுவேன். எவ்வளவு அன்போடு அணைத்தாலும் அந்த கத்தி வெட்டத்தானே செய்கின்றது. அதுபோலத்தான் சில உறவுகளும் நீ எவ்வளவு அன்பாக இருந்தாலும் எந்த நேரத்தில் உன்னை காயப்படுத்த வேண்டும் என்று எதிர்பார்த்து காயப்படுத்தி விடுவார்கள். இனிமேலாவது எதிர்பார்ப்புகளற்ற வாழ்க்கையில் அடியெடுத்து வைக்க வேண்டும். என் குழந்தைக்கு இந்த வாழ்க்கையை இனிமேல் நல்லபடியாக மாற்றி கொடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. என் தங்கமே, தேய்பிறை பஞ்சமியினுடைய இந்த நாளில் என் குழந்தைக்கு வாழ்க்கையில் எல்லா செல்வங்களும், நீ நினைத்த ஆசைகளும் எல்லாம் நிறைவேறப் போகின்றது. அம்மா உன்னோடு இருந்து உன்னுடைய இல்லத்தில் உனக்கு நல்ல ஆசிகளையும் மன நிம்மதியையும் வழங்கப் போகின்றேன். என் தங்கமே, நிச்சயமாக உனக்கு நல்ல ஆறுதலை கொடுக்கின்ற யாருமே மனிதர் கிடையாது. அவர்கள்தான் அந்த நேரத்தில் உனக்கு கடவுள் என்பதை புரிந்து கொள்.
என் குழந்தை, இந்த வாழ்க்கை உனக்கு சந்தோஷத்தை மட்டுமே கொடுக்கும் என்று நம்பி இந்த நாளை நல்லபடியாக தொடங்கு. என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.